வரவேற்கலாம். நம்ம கதிரேசன் சார உற்சாகமா எல்லாரும் வரவேற்கலாம். சத்தம் பத்திலேயே. கமலக்கண்ணன் சார் வாங்க சார். அவரையும் சத்த பத்தலைங்க, நல்லா கைத்தட்டுங்க. சுமதி மேடம், நம்ம தர்ஷினி மேடம் வாங்க. வாசு சார், நம்ம கேமராமேன் சார் ஸ்டேஜுக்கு வாங்க சார். சந்தோஷமா கேமராமேனுக்கு வரவேற்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடிட்டர் சார் ராஜா முகமது சார் வாங்க சார். ஒரு கரத்தை கரவசோட அவர் அவைங்க. நம்ம ஹைஃபை மீடியா ஹர்ஷா, விழாவின் நாயகன் டாக்டர் எஸ் ராஜா சார், மியூசிக் டைரக்டர் கம் டைரக்டர் வாங்க சார். எல்லாரும் அந்தந்த இடத்துல எந்திரிச்சு நில்லுங்க. தமிழ் வாழ்த்து போடுறோம். இப்போ சார் வந்து இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசுல இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம சினிமா வந்து ஃபர்ஸ்ட் இருந்து சினிமா வேற, இப்ப இருக்கிற சினிமா வேற. இப்ப இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அதை வெட்டி இந்த சின்ன படம் எல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமா நல்லா கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டர் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். உண்மையில நல்லா பண்ணிக்க, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வெற்றி. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம் எல்லாம் வெற்றி கொடுக்குது. அது போல இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தாதான் வீட்டில் இருக்கிறவங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் ஜனங்க ஏதோ இருக்கு நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல தோணுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஆந்திராக்கெல்லாம் போயிருந்தோம், ஹைதராபாத் போயிருந்தோம், கொச்சின்கெல்லாம் நானும் கதிரேசன் சார்லாம் போயிருந்தோம். அங்க இருக்கிற சினிமா இப்போ ஹைதராபாத்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தியேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க படத்தை. உண்மையில சொல்ல அந்த ஆந்திர மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்குறாங்க. அந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதான் அது நல்லா திருப்தியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்கன்னா செல்லுல பாக்குறாங்க. செல்லுல பார்த்து டிவியில கனெக்ஷன் கொடுத்து பாக்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லுல வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திரும்பி ஆஃப் பண்ணுங்க, திரும்பி ஒரு படம் பார்க்கணும் ஒரு 2 மணி நேரம் நேரம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க.
அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு, இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணவு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்க இருக்கு. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கிற ஆர்வமான ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அந்த சங்கத்தில் வந்து நிறைய இப்போ சில சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாமே அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி இருக்குன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துட்டு பாதிலே வித்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க பாருங்க, ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதுவே தெரியாம என்ன செய்யறாங்க, சங்கத்துல நம்பர் ஆகணும், படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகணும். எப்போ ப்ரொடியூசருங்க வந்து எந்த படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆகிட்டு அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் படம் எடுக்கணும். நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு படம் எடுத்தா அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீக்ஸ் ஒரு 1.5 கோடியில படம் எடுக்கணும். அந்த 1.5 கோடி வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தாதான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும், ஆர்வக்கோளாறு எடுத்துட்டு சொத்துக்கு அல்லது விட்டு இந்த படத்தை எடுத்து திருப்பி லாஸ் ஆயிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்வக்கோளாறு எடுக்கிறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம ஒரு பிளான் வச்சுங்க, நல்ல கதையை செலக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னொரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னிக்ஸ் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கு ஏற்ற டெக்னிக்ஸ் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில என்னைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதுல வந்து எந்த லாஸ் வராது. இந்த ஆர்வக்கோளாறு எடுக்கிறவங்க தான் இன்னைக்கு லாஸ் ஆகிடுறீங்களே கண்டு நல்லா பிளான் பண்ணி எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவு செய்து எங்க பத்திரிகைலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க இந்த படம் இந்த நல்லா எடுத்துக்காங்க. அந்த படத்தை இந்த வெற்றி படம்னா நீங்க எழுதுற எழுத்துலதான் இருக்கு. நல்லா எழுதுங்க, நல்ல விளம்பரம் உங்களால வரட்டும். இந்த படம் வெற்றி ஆகட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. Thank you so much sir for giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. Thank you for my team, Guru and Tabitha, Raja sir. Thank you so much media for welcoming me. Yes sir, thank you sir. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நெக்ஸ்ட் சுமதி மேடம், அவங்களும் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணோட தோற்றி வரவேற்கிறோம். அதை தொடர்ந்து அவங்க ஒரு வாழ்த்துறை வழங்குவாங்க. என்னோட ரவி எங்க ப்ரொடக்ஷனுக்கு பேக் போன் மாதிரி எங்க அண்ணன். நன்றிண்ணே. மேம் ஒரு சில வார்த்தைகள். யூடியூப் ராணி அனைவருக்கும் வணக்கம். பொதுவா அரசியல் மேடைகள்ல தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையா சினிமாக்காக வருதுல ஒரு ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையுமே எனக்கு பயமா இருந்துச்சு. சார் இதுக்கு முன்னாடி நான் கேமரா முன்னாடி இன்னவே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனல்ல எல்லா சேனல்லும் போய் பேசுறோம், டிவில எல்லாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிட்டு தம்பி சொன்னாப்ப ஒரு முக்கியமான ரோல்ல இல்ல 2 சீன்ல வருது, அவ்வளவுதான். சும்மா வந்துட்டு போலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதுல கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்.
ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மள வந்து எப்படி சொல்றது, அவங்க தான் நம்ம அவங்கள நம்பி நம்மளோட உயிரியே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டா நெஞ்சு கிழிக்கணும்னா கிழிச்சிடறோம், நம்ம கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலா அவங்கள மதிக்கிறோம். ஆனா அந்த மெடிக்கல் ஃபீல்டுல எப்படிலாம் சில பேர் சீட் பண்றாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிசினஸா பாக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பு வச்சிருந்தாரு. சோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னொன்னு நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாம சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோரோ போடலாம், காய்ச்சல் நம்ம எல்லாருமே நம்மளே இன்னைக்கு எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் அந்த செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுல இருந்து நம்ம மாத்திரைகள் எடுக்கிறதுல இருந்து, நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 40 வயசுல நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்டர், நம்ம பிள்ளைங்க எல்லாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசு புசுங்கிறாங்க. சோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்கறது, அந்த மாதிரி. அதனால அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட். படம் வந்து நல்ல சிறப்பா வரணும். இங்க நிறைய இவங்கள விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பா வெற்றி அடையணும். அடுத்ததா ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் தான் தெரியுது இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு. அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ வந்து நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படியே தொடரணும், இன்னும் நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்களும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து உங்கள் வேற வார்த்தையெல்லாம் பேசுங்க. இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய எச் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைத்தாயும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்துதான் தமிழ்நாட்டுல பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்டாங்கிற ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்த கதை கேட்டு டைரக்ட் பண்ண சொல்லி போறாரு. அந்த கதையை அந்த இது பண்ண இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரவுடியை அந்த ரவுடி தொழில விட்டுட்டு நானே இந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னா அந்த படத்தோட கதையை ஜிகதண்டாவோட கதை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்துல மாத்திரும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தையும் மாத்தி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ரவுடி தன்னை வந்து ஒரு நடிகனா மாறும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எச் ராஜா அண்ணா வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய போல்டா நீங்க பாத்துருப்பீங்க, என்ன பேசக்கூடிய ஸ்பீச்சா இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமா பண்ணிருப்பாரு உங்களுக்கு வந்துட்டு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. சோ அதனால சினிமாவும் அரசியலும் கலந்துதான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்துல குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆயிருக்காரு. ஏன் சொல்ல வந்தோம்னா உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் சொல்ல வந்தோம்னா, ராஜேந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா MBBS முடிச்சுட்டு MD முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்க, திரும்ப அவர் அங்கிருந்து இங்க வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசா இந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய ராஜேந்திர சுப்பண்ணி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியவருக்கும், அப்புறம் இந்த படத்துல எடிட்டர் சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அது ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றிருக்காரு. சோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி லெஜண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்றது
ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சவுந்தரராஜன் சார், அவரை பத்தி சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஆசான்னு பார்த்தீங்கன்னா எங்க சார், அது மாதிரி எங்க சாரோட ஆசான் வந்து அவருக்கு மரியாதை செலுத்த பொன்னாடை போத்து வரவேற்க நம்ம பாலாஜி சார் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். இது 35 ஆண்டுகள் சிறுநீரகத்துறையில லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யூனிக்கா வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடிச்சோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்ன கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறி போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்ல எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்க்ல என்னன்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால வாங்கும் பொழுது நீங்க பணம் எல்லோருக்கும் தேவைதான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க. அவங்க இப்படி பாக்கெட்ல இருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குனிந்து நின்று வாங்குறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில இருந்து நான் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு, பழம், ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களை செல்வம் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பால் அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல மரியாதைக்குரிய புரட்சி தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் சார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயாலிசிஸ் ஆகும் பொழுது நான் அவருக்கு போட்ட இது எங்கேயும் நான் பொதுமறையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த பணியில ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்க சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச் ராஜா அவர்கள். அவங்க வந்து உண்மையே அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்க எல்லாம் வந்து நேரடியா வந்து மேடைகள்ல குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லாரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்டா, நீங்க ஐபிபி பேஷண்டா, அவங்க எல்லாத்தையும் வந்து உங்க ஒய்ஃப் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு தடவை சொன்னா உங்க வீட்டுல போய் உங்க ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதுன்னு சொன்னா உப்பு சாப்பிட அவங்க சொல்றது கேட்பேன். டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்க ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால அவங்க வீட்டுல அதை சொல்லுவாங்க. அதனால மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்க எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புது அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களோட இவ்வளவு வருஷ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈடனே இல்லாதது சார். சார் கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எனக்கு ரொம்ப வயசு கம்மி. சார் புகழ்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் ஆனால் அவரோட சிஷியம் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மாதிரியே தான் சாரும் பேசுவாரு. அவர் பேசுறப்ப நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து 35 ஆண்டுகள் சிறுநீரகத்துறையில
லட்சம் லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யூனிக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடிச்சோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்ன கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறி போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்ல எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்க்ல என்னன்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால வாங்கும் பொழுது நீங்க பணம் எல்லோருக்கும் தேவைதான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க. அவங்க இப்படி பாக்கெட்ல இருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. குனிந்து நின்று வாங்குறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில இருந்து நான் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு, பழம், ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்வோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பால் அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல மரியாதைக்குரிய புரட்சி தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் சார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயலைஸ் ஆகும் பொழுது நான் அவருக்கு போட்ட இது எங்கேயும் நான் பொதுமறையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த பணியில ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்க சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் தாங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச் ராஜா அவர்கள். அவங்க வந்து உண்மையே அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்க எல்லாம் வந்து நேரடியா வந்து மேடைகள்ல குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லாரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்டா, நீங்க ஐபிபி பேஷண்டா, அவங்க எல்லாத்தையும் வந்து உங்க ஒய்ஃப் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு தடவை சொன்னா உங்க வீட்டுல போய் உங்க ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதுன்னு சொன்னா உப்பு சாப்பிட அவங்க சொல்றது கேட்பேன். டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்க ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால அவங்க வீட்டுல அதை சொல்லுவாங்க. அதனால மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா தான் நல்ல ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்க எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புது அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களோட இவ்வளவு வருஷ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈடனே இல்லாதது சார். சார் கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எனக்கு ரொம்ப வயசு கம்மி. சார் புகழ்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் ஆனால் அவரோட சிஷியம் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மாதிரியே தான் சாரும் பேசுவாரு. அவர் பேசுறப்ப நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து மதுரையினுடைய மொத்த ஷூட்டிங்களுக்கு வருதான் ஒரு ஹெட். எங்களுக்கு எல்லாத்துக்கும் நைட் 1 மணி 2 மணிக்கு வந்தாலும் தர்மர் அவருடைய சேவை. அவரு ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நமது ராஜா அண்ணனை மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா எங்களோடு அரசியல்
பயணித்துக் கொண்டிருந்தவர் இன்று திரைத்துறையில் பயணிக்கிறார். திரைத்துறையில பயணித்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரிப்பதும் டைரக்ட் செய்வதும் தானே. இப்ப என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பத்தி தனியா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா எப்பவுமே மனதிற்கு நெருக்கமானவங்களை ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடி போத்தினார். அவரை பத்தி சொல்லும் பொழுது மதுரையில தான் அதிகமா முழுசா எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளா அவங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனா ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுல மதுரையில தான் இதுல படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்பு உண்டு. எனது தந்தை குமரியானந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான். அதுலயும் என்னன்னா சாக்லேட் கொடுக்க கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல தேன் கலந்து கொடுத்தாங்க. ஆனா அப்படி ஏன்னா சாக்லேட் கொடுக்க கூடாது, ஏன்னா எங்க அப்பா எல்லாரோட விதேசி இல்ல சுதேசியா தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றதுனால ஆக மதுரைக்குள்ள எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி தம்பி பேர் என்னப்பா? குரு விஜய். குரு விஜய் விஜய்னாலே திரைப்படத்துறையில வெற்றி பெற முடியும். அதனால குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இங்கே சகோதரி சுமதி அவர்கள், அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது. தர்ஷினி அவர்கள், திரு வாசு அவர்கள், அதே மாதிரி ராஜா முகமது அவர்கள், வர்ஷா அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ரவி அவர்கள், ரவி அவர்கள், கேமராமேன் வாசு அவர்கள், 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள், பாலாஜி அவர்கள் மற்றும் அனைவரும் ஏறக்குறைய எனக்கு யாரெல்லாம் பேர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ராஜா முகமது அவர்கள் தான் எடிட்டர்னு கேள்விப்பட்டேன். எல்லாவற்றிற்கும் மேல இங்க நிறைய ராஜா இருக்காங்க. அண்ணன் ராஜா, ப்ரொடியூசர் ராஜா, டைரக்டர் ராஜா, ராஜா முகமது, சவுண்ட் இன்ஜினியர் ராஜா, சவுந்தர் ராஜா, அதை மறக்க கூடாதுல்ல நானு. அதனால எல்லாரும் இங்க அமர்ந்திருப்பதற்கு எனக்கு நன்றி. உண்மையிலேயே எனக்கு இந்த கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, ராஜா, நன்றி. அப்ப கமலக்கண்ணன் அவர்கள் சொன்ன அனுபவ ரீதியா அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன், விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கண்ணு உட்கார்ந்த இடத்துல வித்துறது, மோரை குவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக மோர் இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாக் பத்தி இப்ப கேட்க வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிறது, இனிமேல் ஆன்லைன்ல வர வரப்போகுதா. ஆனா அதிக விளம்பரம் வரணும்ன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு ரொம்ப வறுமையில வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது வித்தாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுற நம்ம பத்திரிகை தம்பிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறைய இருப்பீங்க. ஆக விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலன்னா என்னால பிழைக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால என்ன எழுதுவார்னா, ஒரு காணி நிலம் இருக்கிறது. இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அது பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குன்னு அது எப்படி 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, ஈசான மூலையில ஒரு கிணறு இருக்கு, 2 நல்ல மாமரம் இருக்கு, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்கு, ஒரு தென்னை மரம் இருக்கு, 2 கொய்யா மரம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிட்ட காண்பிச்சுட்டு, இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்றார், நான் இந்த நிலத்தை விற்க போறது இல்லை அப்படின்பார். உடனே இந்த விளம்பரம் எழுத தம்பிக்கு கோபம் வரும்.
இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இந்த நிலத்தை விற்கிறதா நான் பழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. அதனால நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்ப 10 நிமிஷத்துல மனசை மாத்தின எப்படி விளம்பர கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போறது இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வாரு, ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது. நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினைச்சாரு, அதனால நான் இந்த நிலத்தை விற்க போறது இல்லை. இதான் விளம்பரத்தில் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொல்லி சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னத மாதிரி நிச்சயமா விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. நானும் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்றோம்னா இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட். அதனாலதான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். ஆனா நெடுநாள் கழித்து இங்க வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமா பேஷண்ட்ஸ பாக்குறதுலாம் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்ல கிட்னிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, எனக்கு வேற ஆப்போசிட் டாக்டர். ஹார்ட்ல படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால இங்க அவர் இந்த ராஜா அவர்கள் 2 ராஜா வர்றதுனால இங்க வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது மெடிக்கல் சப்ஜெக்ட் உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, இந்த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அதான் சீமான்ட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படி எல்லாம் எனக்கு சாப்பிட கூட காசு இல்லை, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு. நான் திருமாவளவன் கேட்கும் போது இதெல்லாம் எப்படி, நாளைக்கு கூட எனக்கு சாப்பிடறதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரியுமா தான் உங்களுக்கும் தெரியும். ஆனா என்னன்னா என்னோட கோட்டு ஒயிட்டு என் நோட்டு ஒயிட்டு, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு இந்த டாக்டருக்கு பிரச்சனை கேட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசும் நாங்க ஒயிட் கோட்ல சம்பாதிச்சது. அதே மாதிரிதான் ராஜா அவர்கள் இங்க வந்து பணத்தை போட்டிருக்கிறாரு, அவரும் ஒயிட் கோட்ல சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால எல்லாரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னத மாதிரி முழுவதுமாக தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லுல பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து மருத்துவத்துறையில நான் பெருமையா இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்துல பிபிஇ கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வர்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. இல்ல, முதலில் நிர்வாகத்தில் இருந்து மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபிஇ கிட் போட்டு அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவர் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தைரியம் சொல்லணுன்றதுக்காக நான் பிபிஇ கிட் போட்டு எனக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்த பின்னும் நான் அங்கே சென்றேன். இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபிஇ கிட் சைனால இருந்து அந்த பிபிஇ கிட்னாலதான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபிஇ கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபிஇ கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் தடுப்பூசி, 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொண்டு போனோம் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் அந்த முயற்சி தான் காரணம். அதுல முதலில் அந்த தடுப்பூசியை உருவாக்கியவர் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், குடியாத்தத்தை சார்ந்த அவர் பாரத் பயோடெக்காரர்கள் ஹைதராபாத்ல இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக உலகத்திற்கே தடுப்பை கொடுத்தது யார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இங்கே அண்ணன் ராஜா அவர்கள், 2 அண்ணனும் எனக்கு அண்ணன் தான், அதனால அண்ணன் ராஜா அவர்களை ஒரு வார்த்தை வருது, ஆட்சியே போனா கூட போதையை ஒழிக்க முடியவில்லை என்றால் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான். எப்படினாலும் ஆட்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லை,
மக்களுக்கு கெடுதல் வருகிறது என்றால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் அதையும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சி. மருத்துவத்துல சம்பாதிச்சு இங்கே திரைப்படம் எடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படல டாக்டர், எவ்வளவு ஆகுமோன்னு எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக எல்லா டாக்டரும் அப்படி கிடையாது. நாங்க எல்லாருமே சேவையில மருத்துவம் பார்ப்பவர்கள். எங்க டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நிறைய நாள்ல ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நாங்க எல்லாருமே ஒரு நியாயமான மருத்துவர்கள். அதனால அநியாயமான மருத்துவர்களை பார்த்தவுடன் கோபம் வந்திருக்கிறது இவர்களுக்கு. அதனால மருத்துவர்களை பார்த்த உடனே மருத்துவர்கள் எல்லாருமே இப்படிதான் நினைச்சிடாதீங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆரம்பமாக சொல்வதற்காகத்தான் நாங்களெல்லாம் இங்க வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறவே. எனக்கு ரொம்ப சினிமா பார்க்கிற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் வந்து விளையாட்டா சொல்றேன், ஒருத்தர் வந்து ஒரு கதையை எழுதிட்டு முடிக்க முடியாம ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் வாங்கினாரு. உடனே டாக்டர் சொன்னாரா, எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்க ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நிறைய பேர் கதையை நீங்க முடிச்சிருக்கீங்க, அதனால வந்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்படிப்பட்ட டாக்டர் நாங்க கிடையாது. ஆனாலும் இந்த கதையை வளர்க்கறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நான் பிரதானமா இங்க வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்க எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியில இருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிக்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்ல, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னா ஹோம் மினிஸ்டர் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது ரொம்ப நல்ல பேரு. செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனா அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல செய் அப்படின்னா எதையோ செய், செய்யாதேனா நல்லதை செய்யாது அப்படின்னு கூட அரசியல் இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க, அதுல நான் வந்து டயலாக பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை எல்லாம் அவர் வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில் கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கிறாரு. அதனால எங்க அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்துல கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் கிடைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள் என்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அந்த மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலத்துல உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முயற்சி, எப்படி மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதுல ஸ்டாஃப் நர்ஸ், மயக்க மருந்து நிபுணர், வார்ட் பாய், வார்ட் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், அனஸ்தீசியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல இங்கே தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், அதே மாதிரி எல்லாரும் பிஆர்ஓ, லைட் பாய், அது மாதிரி எல்லாரும், இது நிறைய எனக்கு டெக்னிக்கலா சொல்ல தெரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நோயாளியை பிழைக்கிறது போல ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கும் லாபமா இருக்கணும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கணும்னு சொல்லி கடந்து வாழ்த்தி விரைவிடுகிறேன். இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும். சூரிய அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் வெற்றி விழால
வருவோம் என்று இந்த திரைப்படம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த படத்துல இருக்க கதை அருமையா சொல்லிட்டீங்க. இதான் கதையை அவங்க அழகா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து நிறைய எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். நான் மதுரையில படித்தேன், பிறந்தது காரைக்குடி தேவைப்பட்டேன். மதுரையில படித்தேன், ஜிஹெச்ல இருந்தேன், சார் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். நம்ம சினிமா டெக்னீஷியன்ஸு நிறைய டெக்னீஷியன்ஸ் எனக்கு தெரியும். நான் என் வீட்டுக்கு வருவாங்க நிறையா. நான் இல்லைனாலும் ஒரு டீம் இருப்பாங்க. ஸ்டான்லி, கீழ்பாக்கு, ராயப்பேட்டை, இங்கே என்ன ஹெல்ப்னாலும் நான் இல்லைனாலும் அங்கே உடனே ஃபோன் பண்ணி யார் அட்மிட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் 2000 இருந்து 2004 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு மேலே நான் யூஎஸ் கிளம்பி போயிட்டேன். யூஎஸ்ல வேறு நாட்டில் இருந்தேன். லண்டன் போயிட்டு லண்டனில் பிடிக்கல. வெஸ்ட் இண்டீஸில் இப்போ ஒரு முக்கியமான சாமியார் அங்கே இருக்காரு, அந்த ஊரில் தான் இருந்தேன். அங்கே யூனிவர்சிட்டியில் இருந்தேன். அதுக்கு பின்னால் அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் இப்போ போய் 10-12 வருஷம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் தாக்கங்கள் இருந்தது. நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் வந்து எனக்கு வந்து வந்துட்டு போன செலவு தான் அதிகம் படத்தை காட்டலாம். ஒரு வந்தேன்னா 5 லட்ச ரூபா, மினிமம் 6 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு. நான் ஒரு 25 இடம் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அந்த படத்தை ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, சார் நீங்கள் வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். உட்காந்து நானே பண்ணணும், ஒவ்வொன்றும் எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் என் மிஸ்ஸஸ் கிட்ட போய் என்னது ஒரு தேனிசை ஞானம் வந்துட்டு இருக்கேன், ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ என் மகன் சொன்னிச்சேன், எங்க ஒய்ஃப் சொன்னிச்சு, இல்லை உங்க மக கத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பாட்டா தெரியுதான்னு சொன்னிச்சு. அப்ப என்ன சொன்னேன், இல்லையே அது பாட்டு மாதிரி இருக்கு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என்ன அது அமெரிக்கன் சிட்டிசன், அது பாடுறது நமக்கு தெரியாது. நாங்களே அப்பப்போ டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அது பேசுறதுல. அது ரொம்ப ஸ்டைல் வேற மாதிரி. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு அதுதான் பாடிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பாப்பா 9ஆம் கிளாஸ் படிக்குது. அப்புறம் வந்து ஒரு நாள் இன்னொரு சவுண்டு கிச்சன்ல கேட்டுட்டு இருந்துச்சு. அது யாரா சத்தமா கேட்கறதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட போய் தேனிசை தென்றல் ஒரு காரணம் கேட்டது, யார் அது அப்படின்னு கேட்டேன். நான் தாங்க கத்துனேன் அப்படின்னுச்சு. அடாடா வீட்டுக்குள்ள எல்லாரும் பாடவர்களா இருக்காங்களே, எல்லாம் விட்டுவிட்டோமேன்னு சொல்லிட்டு நீனும் பாடுமா அப்படின்னு சொன்னேன். கடைசியில் மாட்டேன்னு சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க பாட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. அது நம்பவே மாட்டேங்குதுங்க. இன்னும் நம்பல. நான் தான் பாடினேன். நான் போட்டு கேட்டுட்டு இருக்கு, சினிமா பிடிக்காததுக்கு. அது இப்போ போட்டு கேட்டுட்டு இருக்கு, நான் தான் பாடினேன். நான் அந்த அளவுக்கு பாட்டு எல்லாத்தையும் திறமை இருக்குது, எல்லாத்தையும் திறமை இருக்குது. இன்னொன்னு வந்து இந்த படத்துக்கு நான் வந்துட்டு போறதை காட்டிலும் நான் இங்க வந்துடுறேன்ல, 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 12 மாசத்துக்கு மேல வேலை பார்க்கல. அந்த சம்பளம் தான் நிறைய போச்சு. இந்த டிராவல் 1.5 கோடி போச்சுன்னா சம்பளம் 2.5 கோடிக்கு போச்சு. அதான் கவலைப்படலை. நான் இந்த படத்துல நான் லாபத்துக்காகவோ ஒரு வியாபாரம் நோக்கத்துல எல்லாம் பண்ணல. இது மாதிரி நிறைய படம் பண்ண போறோம், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப சார் சொன்னாரு, ஹோம் மினிஸ்டர், அது உண்மை. நீங்க 40 வயசு வரைக்கும் ஓவர் ஆட்ட முடியுங்க, ஏன்னா உங்கள்ட்ட எனர்ஜி இருக்குது. எல்லா பொம்பளையிலும் நீங்க போட்டு படாத பாடு படுத்துவீங்க. 40 வயசுக்கு பின்னால உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். கால் இருந்தா பாருங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் நடக்க முடியாம இருக்காரு, என் தம்பி எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு முன்னாலதான் உங்களுக்கு தெரியும், அடாடாடா எல்லாம் நம்ம போலி வாழ்க்கை. பொண்டாட்டியில நம்மளாதான் வேலையை நடக்கும், ஏன்னா சாப்பாடுல இருந்து எல்லாமே அவங்க தான் தரணும். 40 வயசுக்கு பின்னால லைஃபே சேஞ்ச் ஆயிடும். அதை நான் சொல்லுவேன். இந்த அமெரிக்கால கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட். அவங்க சொல்லுவாங்க, உங்க ஹிந்து மதத்துல நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரே கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள்ட்ட நல்ல வேலையா ஒரே கடவுள் இருக்காங்க, அதனால குழம்பாம ஒரே சாமியை கும்பிட்டுறீங்க. முஸ்லீம்ல அல்லாவை கும்பிட்டு போயிருங்க, ஹிந்து இதுல கிறிஸ்டின்ல ஜீசஸை கிறிஸ்து போயிருங்க. ஆனா எங்க இதுல உண்மைதான். ஆனால் இந்து மதத்துலதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பேசிக் நாலேஜ்ல என்னன்னா சிவபெருமான். நான் சொல்ல, எங்க சீஃப் ஆஃப் தி கார்டு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எங்க சீஃப் ஆஃப் கார்டு இருந்தாலும் பொண்டாட்டியை மதிக்கலைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில விட்டு விட்டாங்க. அவர் சுடுகாட்டுல இருந்து தெரிஞ்சாரு, சோத்து கலைஞ்சாரு. அதை நீங்க நம்ம சொல்றோம். ஆக்சுவலா திஸ் இஸ் ரியல் ட்ரூ. கார்டா இருந்தாலும் சட்டம் தான் அது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் டிபார்ட்மெண்ட், நீங்க எம்பிஏ எல்லாம் தனியா படிக்க வேண்டாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு உங்கள்கிட்ட. ஒவ்வொரு சாமியை எடுத்துக்கிட்டு நான் அதான் சொல்லுவேன். நீங்க எஜுகேஷன் போனீங்கன்னா லட்சுமியை சரஸ்வதியை கும்பிடணும், பணம் வேணும்னா லட்சுமியை கும்பிடணும்.
இதுல பிட் அடிச்சு பாஸ் பண்ணணும்னா விநாயகரை போய் கும்பிடணும். ஏன்னா எந்த பிட்டு எந்த பக்கத்துல இருக்குன்னு அப்பதான் தெரியும். இவங்க பிட்டுக்கு படிக்கிறத காட்டலும் பிட்டு இங்க எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வைக்கிற பிட்டு இருக்கு, அதுதான் கன்ஃபியூஸ். சார் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி மெடிக்கல் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் சாரு. நாங்க சாரை நிறைய ஏமாத்துவோம். ஆமா, இந்த பிட்டை கொடுக்கறதே பெரிய ஆர்ட். நீங்க அந்த ஒரு படம் வருது, என் பையனுங்க சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதை பாக்குறதுக்கு ஒரு நல்ல படமா எடுத்தா அப்புறம் வேற டீசெண்டா பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரவுடியா பார்த்துருவீங்க. இந்த ஆள் படிச்சாரா படிக்கலான்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால உண்மையா கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு பிரமாணமா ஒரு நல்ல படம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்னு வந்து இந்த படத்துல கதை இருக்கான்னு கேட்காதீங்க, கதையே கிடையாது, உண்மையா சொல்றேன். ஏன்னா நிறைய கான்செப்ட், ஒரு நிறைய விஷயங்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏமாறுறீங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அதனாலதான் கற்பனை உலகம்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்ஸும் கெட்ட டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நர்சஸ்லாம் சூப்பர். ஏன்னா நம்ம இந்தியாவில தான் பெஸ்ட் டாக்டர்ஸ் நர்சஸ். நீங்க போன உடனே வைத்தியம் பாக்குறீங்க, வெளியில போய் பாருங்க. அமெரிக்கால எல்லாம் ஏன் நான் ஒரு டாக்டர், எனக்கு பிரைமரி டாக்டருக்கு நான் வந்து 1.5 மாசம் வெயிட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆஸ்பத்திரிகளை போனீங்கன்னா நான் டாக்டர், என் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேஷண்ட், நான் பெரிய டாக்டர் இங்க. ஏன்னா எல்லா டாக்டர்களும் எனக்கு வைத்தியம் மாத்திரம் வச்சுக்கோங்க, அது வேற. நம்ம எப்படி இங்க ஸ்டான்லில இருந்தோ, எப்படி மதுரை மெடிக்கல் இருந்தோ, எனக்கு செல்வாக்கு எங்க போனாலும் இருக்குது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல 4 ஸ்டேட்டுக்கு நான் தான் கவர்னர். 1500 டாக்டர் நான் உருவாக்கி விட்டேன். ஆக்சுவலி 600 டாக்டர் தான் இருந்தாங்க. நான் ஒரு 2 வருஷமா அந்த டாக்டர்ஸோட எண்ணிக்கையை 1200 டாக்டர் ஆக்கியிருக்கேன் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷன். அது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்த செலவு காட்டிலும் படத்துல செலவு கம்மி தான். 2வது இப்ப பார்த்தா நாங்க மதுரையில பில்டிங்கே, ஓன் பில்டிங்கே வாங்கியிருக்கோம். இப்ப நடிகர்கள் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பில்டிங், ஒரு ஸ்டுடியோவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மெட்ராஸ்லயும் பண்றேன். இல்லை இங்க நிறைய நல்ல நல்ல சப்ஜெக்ட்ல நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சுட்டு டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் உருவாக்கணும். எங்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸ், டென்டிஸ்ட் எல்லாம் வர்றாங்க, அவங்க எல்லாம் நிறைய போட போறாங்க பணம். அவங்கனால உங்களை நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது எங்களுக்கு. 2வது நீங்க நிறைய விஷயங்களை படிச்சுட்டு போங்க. இப்போல்லாம் நிறைய கூகுள்லயே நிறைய விஷயங்கள் வருது, என்னென்ன மெடிசன்ஸ் இதெல்லாம் சொல்லி நிறைய இருக்கு. இன்னும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நம்ம ஊர்ல இங்க ஒரு சொர்க்கம் இருந்தது. நீங்க எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கீங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். சும்மா நாங்கெல்லாம் சும்மா அம்பக்கு இந்த பேவுல எல்லாரும் அந்த ஊர்ல போயிட்டு வரும்போது இந்த ஆப்ட்ரஸர் போட்டுட்டு பண்ற பந்தா தாங்க முடியல. நீங்க வேற டாக்டர்கள் பார்த்துருக்கீங்க, பேண்ட போட்ட ஒரு எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வேசிய கட்டணும்னு சொன்னேன். நான் மாடு பிடிச்சவங்க. நாங்க கிராமத்துல இருக்கிற அந்த சாரு தெரியும்னா, அவரும் பால் கறப்பாரு, நானும் பால் கறத்துல. ஏன் சார்? ஆமா, நாங்கெல்லாம் சும்மா எளிமையான ஆட்கள் தான். நாங்கள் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா ஏமாத்துறது. நமக்கு வந்து என்ன பெருமைனா, இந்தியன்கிற ஒரு பெரிய மகப்பெரிய, நம்ம உண்மையிலேயே பயங்கரமான இந்தியன் அப்படிங்கிறது வெளியில போனாதாங்க தெரியுது. ஆமா, நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு பயங்கரமான பேரோட இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது அரசியல், நான் பேசக்கூடாது, நான் அரசியல்வாதி கிடையாது. எந்த சார் கூட கேட்பாங்க, சார் ராஜா சாரை நடிக்க வச்சிருக்கிறாரு, ஒரு பிஜேபியா இருப்பாரு அப்படின்னு. ஆனா நமக்கு அரசியல் கிடையாது. ராஜா சார் வந்து என்னுடைய அண்ணனுக்கும் தம்பி முத்துசெல்வம் இருக்காரு, எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு குடும்ப நண்பர். என்னுடைய மைத்துனர் காரைக்குடி வைசான்ஸ்ல இருந்தாரு, காரைக்குடியில எங்க அண்ணன் வக்கீல இருக்கிறாரு. எல்லாம் அவங்க எல்லாம் ராஜா சாருக்கு ரொம்ப குடும்ப நண்பர்கள். எனக்கு இந்த ரோலுக்கு வந்து ராஜா சார் ஆப்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு நாள் போன் பண்ணேன். உடனே வர சொன்னாரு. போனேன், பார்த்தேன், பேசினேன். அவ்வளவு, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் ரோலை சொல்லி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வார்த்தையோட சொல்ல, தம்பி எனக்கு நடிக்க தெரியுமான்னாரு. நீங்க நடிக்கவே வேணாம், பாரதி ராஜா வந்து சிவாஜி கணேசன் அப்படியே வாங்க நடங்க போங்கன்னு சொன்னாரு, அது மாதிரி நீங்க அதே மாதிரி செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சாரு. ஆனா பாத்தீங்களா, சிவாஜி கணேசனுக்கு பின்னால அடுத்து ஒரு ஆள் வந்துட்டாரு. உண்மையில ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு, எமோஷனல். அப்படியா அதை காட்டில எனக்கு என்னதுன்னா, மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு வர்ற ஒரு நாள் தான் நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கூடாதுன்னு கூப்பிடுறதுக்கு நான் டிக்கெட்டு, ஃபிளைட் டிக்கெட்டு போடுறதுக்கு போட்டேன். அவர் உடனே அங்கிருந்து சத்தம் மாட்டாரு, எப்படி டிக்கெட் போடுவேன் நீ? நான் போட்டேன். அந்த உடனே பணத்தை கொடுக்க சொல்லிட்டாரு.
இப்படிலாம் நேர்மையான ஒரு மக்கள்ல பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையில அவர் எனக்கு தலை வணங்கணும் அவர்கிட்ட. அது மாதிரி அவருக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னால நான் வந்து அவரை பார்த்து என் மிஸ்ஸஸ் அங்க இருந்து அமெரிக்கால இருந்து வாட்ச் பண்றாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, சொல்றாங்க அவரு மாத்திரை சாப்பிட்டாரா, அவரை தூங்க விடுங்க, ரெஸ்ட் எடுக்க விடுங்க. டப்பிங்க்கு வந்துட்டாரு, ஷூட்டிங் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் 12 மணியா இருந்தாலும் உனக்கு இருந்து எடுக்கிறேன், 6 மணியோட முடிச்சுட்டேன், நீங்க வந்ததே போதும். அவரு இப்படி ஒரு கலைஞனை நான் பார்க்க முடியாது. அவரை வந்து நீங்கெல்லாம் அரசியல்வாதியா பாக்குறீங்க, ஒரு பெரிய கலைஞன். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. நான் இன்னொன்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன், முதல் மரியாதையுடைய அடுத்த பாகத்தையோ இல்லைன்னா தேவர் மகனுடைய அடுத்த பாகத்தையோ நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, இவர் ஒரு பெரிய ஞானி. ஆமா, மேடத்தை நான் பிளான் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா ஒரு கவர்னர் ஆயிட்டாங்க. இந்த கவர்னர் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி சிஎம் விஜய் ஆகிட்டாரோ, நீங்க எப்படி மிஸ் பண்றீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி அரசாங்கத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா பண்ண முடியாது. நான் கவர்மெண்ட் அதிகாரி இருந்தா பண்ண முடியாது. ஆனா நல்ல கவர்மெண்ட் அந்த அம்மா ஒண்ணு இருந்துச்சு, ஒன்னும் சொல்லல. கவர்மெண்ட் அதிகாரி இருக்கும்போது சில சின்ன எல்லாம் வந்து அதை நான் நடிச்ச படத்தையே அந்த அம்மா போட்டு பார்த்துச்சு, காக்கா காக்கான்னு ஒரு படம். ஆனா நல்லபடியா கலைஞர்கள், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதுக்கு பின்னால இப்ப நம்ம விஜய், எல்லாருமே கலைஞர்கள். அவங்க வந்து நீங்க கலைத்துறையில நீங்க இருந்தாலும் அரசாங்கத்துல இருந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய பேர் கலைஞர்கள் இருக்காங்க, சில அதிகாரிகள்லாம் இங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் கலைஞர்கள், வெளியில வரலாம். முதலமைச்சர்களை பொறுத்தவரை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் கலைஞர்கள். நம்மளும் இருக்க அரசியல்வாதியெல்லாம் கலைஞர்கள் ஆக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால ரொம்ப நன்றி. என்னுடைய மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடம், நல்லா வந்து என்னை ரொம்ப கௌரவிச்சிட்டீங்க. சார் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் என்னைக்குமே. ஆமா, ரொம்ப நன்றி. என்னுடைய வேண்டுகோளுக்கு நம்ம ப்ரொடியூசர் சங்கத்துல எனக்கு மிகவும் உறுத்தான நண்பர்கள். இப்ப ராஜா சார வந்து ஒரு சிறப்பு, அவர் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ரொம்ப எனக்காக ரொம்ப வந்துட்டு இங்க உட்கார்ந்தே பேசுங்க. முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் மூலமாக கலைஞரானவர்கள் அல்லது ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, நீங்க பாத்தீங்கன்னா சரியா 6 மாசம் வந்து எல்லா டாக்டர்களும் இப்ப இன்னைக்கு செக்கப்காக வந்திருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்ற முதல் வார்த்தை, இவ்வளவு சீக்கிரம் பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆனவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் கூடவே இருந்தது ஒரு காரணம். என்ன வந்து நாம எதுவுமே இயல்பாகவே செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்மளை படுக்க போடுறதும் இயல்பா ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க, மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததுல மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூம்ல வந்தேன், படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவுல மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம்
நாம இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியா இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாப நோக்குல, நீங்க லாபங்கிறது எப்பவுமே இந்த கேபிட்டல், தாஸ் கேபிட்டல், அதை படிச்சீங்கன்னா தெரியும், சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கிருந்து பணம் வரும்? அதனால கம்யூனிஸ்டுகளோட தியரியே கம்யூனிஸ்டுகள் தான் உடைச்சாங்க. அது இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நிரூபிக்குது. அந்த மாதிரியா நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. அதுல இந்த கதை வந்தது கொரோனா சமயத்துல. அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு காட்சி வரும். இதுல பணியாட்களுக்கு 50,000 ரூபாய், நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதுல காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னா அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தா கூட நாம நாரி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமா மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதுல ஊழல் செய்யறவன ஆட்சியே போனாலும் ஊழல் செய்யறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. வர்ற வெற்றி விழா நடக்கும்பொழுது நான் ஓடி போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமா இருக்கும் என்கின்ற என்னோட நம்பிக்கையும் தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறணும். அதை மக்கள் அனைவரும் ஏன்னா இன்னைக்கு 3வதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போ வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்க கேக்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம மறுக்கவே முடியாது. எனவே இந்த விஷயத்துல படம் மிக பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 100% பொய்யை தான் சொல்லணும். ஏன்னா 10வது படிச்சுக்கிட்டு இதுக்கு கேட்பாங்க, இந்த கலெக்டர் உத்தியோகம் கேட்பாங்க. நீங்க அது போய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிக்க வந்துடுவாங்க. 10 ரூபா சொல்லிருப்பா, ஜெயிச்சிருப்பா, கிடைச்சிருப்பா, சொல்லிடுவோம், எம்எல்ஏ சொல்லியிருக்கேன், எம்பி கிட்ட சொல்லியிருக்கேன், பொய்யை சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ரெட்டை வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டம். இன்னொன்னு உங்களுக்கு மெயினா என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய மனைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒய்ஃபை மட்டும் நல்லா மதிச்சுங்க. அது மட்டும் தான் நான் கத்துக்கிட்டேன். அதாவது நான் ஒண்ணு சொன்னேன், எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பாத்துருங்க, ஒய்ஃப் கிட்ட உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், அதை மட்டும் செஞ்சுங்க. சார் அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சு இங்க பார்த்தா இங்கேயும் நடக்குது, உலகம் ஃபுல்லா அதான் நடக்குது போல இருக்கு. என் மிஸ்ஸஸ் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது.
எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு மேல எங்க அம்மாட்ட நான் முடியலன்னா மடியில போய் படுத்தா அந்த சுகம் எனக்கு காய்ச்சல் வந்தோடனே அம்மா ஒய்ஃப் கிட்ட மடியில படுத்திருக்கும் போது கிடைச்ச அந்த சுகம் அதான். இன்னைக்கு உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ், ஒய்ஃபை மட்டும் நீங்க கண்கலமா வச்சுக்கோங்க. அதுதான். அதை நாங்க சாரும் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப உண்மையிலே இருக்குது. அதுக்கான படம் தான் அடுத்த படம். உங்களுக்கு 2 படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நன்றி. இந்த விழாவில் சில பேர் லேட்டா வந்திருப்பீங்க. இந்த திருப்பூர் இடவ 10 போடுவாங்க. சார் உடம்பு சரியில்லை கிளம்பிடுவாங்க. இந்த யாரும் பார்க்காதவங்க திருப்பூர்ல பார்க்கலாம்.